அப்புறம் எஸ்றா 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் பணி நின்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வீடுகளை கட்ட போயிடுறாங்க. அதுதான் ஆகாய் 1ல் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்குது என்ன அப்படின்னு சொல்லி ஆகாயில் அவர் கேட்குறாரு. அதே போல் ஆகாய் 5:1 எஸ்றா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனிடத்தின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்குறாங்க. அவர்களுக்கு திடன் சொல்ல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் கூட இருக்கிறாங்க. தேவன் ஆகாயையும் சகரியாவையும் தீர்க்கதரிசியாக எழுப்புறாரு. இந்த காரியங்கள்லாம் எஸ்றா இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது நம்ம ஆகாய் சகரியாவும் சேர்ந்து வாசித்தோம்னா அதில் இன்னும் நல்ல தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் கட்டும்படி இந்த தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க தேவன். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தேவாலயத்தை கட்டும்படி அனுமதி கொடுத்து கட்டளையிட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமின் தேவாலயத்தை திரும்ப கட்டுவது தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிருக்காங்க. 3ஆம் வசனத்தில் அக்காலத்தில் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் பெஸ்னாயும் அவர்கள் வகையராகவும் அவர்களிடத்தில் இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவங்கள கேட்குறாங்க. அப்பொழுது அதற்கேற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதர் நாமங்களையும் அவர்களுக்கு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த செய்தி தரியுனிடத்தில் போய் எட்டும் வரைக்கும் அவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்புகிறாங்க. தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு ஒரு காரியத்தை செய்யும்போது எதை குறித்தும் நம்ம கலங்க தேவையே இல்லை. தேவனுடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பணியை, திட்டத்தை, அவர் நமக்கு கொடுத்துருக்க வேலையை, அந்த ஆசீர்வாதத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. இப்போதும் பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு அரசாளுகிற அந்த தத்னாயும் பெஸ்னாயும் தரியு ராஜாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. நாங்கள் யூதா தேசத்துக்கு போனோம். அங்கே ஆலயம் கட்டப்படுகிறது. ஆலய வேலை துரிதமாக நடக்குது. நாங்கள் ஆலயம் கட்ட உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னு கேட்டோம். அதற்கு அவர்கள் கோரேஸ் ராஜா 1ஆம் வருஷத்தில் ஆலயம் கட்டப்படுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போது ராஜாவுக்கு சித்தமானால் அதை கோரேஸ் ராஜா எருசலேமின் ஆலயத்தை கட்டளையிட்டாரா என்பதை ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கிறத அந்த அதிகாரத்தில் அவங்க சொல்கிறாங்க. இந்த கடிதம் தரியு ராஜா வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் தத்னாய் ஆலய வேலைகள் தடைபடாதபடிக்கு தேவன் யூத ஜனங்களுக்கு தயை செய்கிறார். 11வது வசனத்தில் நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாகிய இவருக்கு அடியாராக இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜாவாகிய ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தந்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுறோம். சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டினதை அவங்க சொல்கிறாங்க. எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் ஊட்டினபடினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் கல்தேயன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் தான் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான் அடிமையாக. ஆனாலும் கோரேஸ் தன் 1ஆம் வருஷத்தில் ஆலயத்தை கட்டும்படிக்கு கட்டளையிட்டார். நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலேருந்து எடுத்து பாபிலோன் கோயிலில் கொண்டு போய் வச்சிருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன், வெள்ளி, பனிமூட்டைகளை கோரேஸ் ராஜா பாபிலோன் கோவிலிருந்து எடுத்து தேசாதிபதியாகிய செஸ்பாத்சார் என்னும் நாமம் உள்ளவனிடத்தில் ஒப்புவித்து, நீ இந்த பனிமூட்டைகளை எடுத்து தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்தில் கட்டப்பட வேண்டும் சொல்லி கோரேஸ் ராஜா சொல்லி அனுப்புகிறாரு. அப்பொழுது செஸ்பாத்சார் தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறான். அவர் தான் அஸ்திபாரம் போட்டாருங்கிறது இது எழுதியிருக்கு 16வது வசனத்தில். தேசாதிபதியாகி அந்த கவர்னர் தான் அஸ்திபாரம் போடுறாரு. இந்நாள் வரைக்கும் அந்த கட்டப்படுகிறது, இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே அஃபீஷியல் படி அது நடக்குது. தேவன் தான் நடத்தி கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கு. நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தடைப்பட்டிருக்க காரியத்தை நேர்த்தியாக செய்வார். இப்பொழுது ராஜாவுக்கு சித்தமானால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட கோரேஸ் கட்டளையிட்டது உண்டோ என்று கஜானாவில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு எழுதி அனுப்புன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நேர்த்தியாக செய்திருக்காரு. நம்ம பலவீனம்தான்.
கர்த்தருடைய வார்த்தை பலம் உள்ளது. கர்த்தர் தமது சபைக்கும் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தை மாறாதது. வாக்கு மாறாதவர். வாக்கை நம்பி நம்ம வந்து நிற்போம். அவர் நமக்கு ஏற்றபடி, அவர் சித்தத்தின்படி நமக்கு அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர். ஆமென்.